செல்லக்குட்டீஸ் எல்லாருக்கும் சிறப்பான தரமான மாலை வணக்கம். தற்பொழுது இன்று 11ஆம் வகுப்புக்கான தேர்வு முடிவுகள் என்பது வெளியானது. அதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். அதில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பாஸ் ஆகிருக்காங்க, ஃபெயில் ஆகிருக்காங்க. அதில் ஒரு சில மார்க் வராதவங்க ரீவேல்யூவேஷன், ரீடோட்டல், ரீகரெக்ஷன் பண்ணால் பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதை பற்றி தான் நான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்லாம் இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல்லைக்கான ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோப்பா. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தற்போதைய பொறுத்த வரைக்கும் மாணவ செல்வங்கள் மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பில் இருந்துகிட்டு இருக்கீங்க. அதாவது ரிசல்ட் வந்த உடனே பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா பாஸ் ஆகியிருக்கீங்க, ஒரு சில பேர் ஃபெயில் ஆகிருக்கீங்க. அதாவது ஃபெயிலியர் லிஸ்ட் இருக்கீங்க. அதாவது 1 மார்க்கோ இல்லை 2 மார்க்கோ இல்லை 5 மார்க்குள்ளேயோ இல்லை 6-7 மார்க்குள்ளே வந்துட்டு இருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த மார்க் வந்தால் நான் பாஸ் ஆகிடுவோம் ப்ரோ அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அதுக்கு நீங்கள் ரீவேல்யூவேஷன், ரீகரெக்ஷன், ரீடோட்டலிங் அப்ளை பண்ணிங்கன்னா பாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் பார்த்திங்கன்னா பாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா, ஸோ இவ்வளோ மார்க் கம்மியாக போட்டிருக்காங்க, நான் அதை விட அதிகமாக எழுதியிருக்கேன், நல்லாவே எழுதியிருக்கேன், கரெக்டாகவும் எழுதியிருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக பார்த்திங்கன்னா போடலாம். ஓகேங்களா? ஏன்னா பார்த்திங்கன்னா போட்டிங்கன்னா பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் என்பது அதிகமாக இருக்குது. ஸோ போடலாம். ஸோ மாணவ செல்வங்கள் நீங்கள் ஓகேங்களா, இந்த ஒரு 11ஆம் வகுப்பு சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமில் பாஸ் ஆகிருக்கீங்களா, ஃபெயில் ஆகிருக்கீங்களா அப்படின்றத மறக்காமல் பார்த்திங்கன்னா கமெண்ட் மூலிமா பார்த்திங்கன்னா சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் ஹாட் கமெண்ட்டை கொடுங்க. செல்லக்குட்டீஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா நீங்கள் பெரும் விதத்தில் பார்த்திங்கன்னா இப்போ தோல்வி அடைந்துட்டுருக்கீங்கன்னா, அதாவது இந்த சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமில் ஃபெயில் ஆயிருந்தீங்கன்னா அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீவேல்யூவேஷன் போட்டால் அதுக்கு கூடுதலாக கட்டணம் செலுத்தணும். ஓகேங்களா? கூடுதல் கட்டணம் செலுத்துகிற மாதிரி இருக்கும். அது எங்கே அப்ளை பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணணும், என்ன டேட்டுக்குள்ளே அப்ளை பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை 1 by 1 சொல்லலாம். ஃபஸ்ட்டு என்ன டேட்டுக்குள்ளே அப்ளை பண்ணணும்னா ஆகஸ்ட் 1, 2, அதாவது அடுத்த மாதம், அதாவது நாளைக்கே வச்சுக்கோங்க. நாளை மறுநாளுக்குள்ளே நீங்கள் உங்களுக்கான பார்த்திங்கன்னா ரீவேல்யூவேஷன் அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? 11ஆம் வகுப்பும் சரி 10ஆம் வகுப்பும் சரி இந்த 2 டேட்டுக்குள்ளே தான் நீங்கள் அப்ளை பண்ணிடணும். ஸோ இது அப்ளை பண்ணது எங்கே பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எக்ஸாமினேஷன் எழுதிருப்பீங்க. உங்களுடைய துணை தேர்வு மையம், எக்ஸாம் சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஸ்கூலில் எழுதுனீங்களோ அங்கேயே போய் கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் பார்த்திங்கன்னா சேவை மையம், இன்டர்நெட் பார்த்திங்கன்னா ப்ரௌசிங் சென்டர்னு சொல்லுவாங்க, நெட் சென்டர். ஸோ அங்கேயே நீங்கள் போய் பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அது அப்ளை பண்ணுறதுக்கான டாக்குமெண்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா நெட் சென்டரில் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. அதை போய் எடுத்துகிட்டு போய் அப்ளை பண்ணிங்கன்னா அதுக்கான ரிசல்ட் 1 or 2 டேஸுக்குள்ளே வந்துடும். ஸோ அதில் நீங்கள் பாஸ் ஆகிட்டிங்கன்னா, உங்கள் லக்கு இருந்து பாஸ் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் பாஸ் ஆகிடுவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் எக்ஸாம்லாம் ட்ரை பண்ணுவேன். சப்போஸ் ப்ரோ இல்லை ப்ரோ மார்க் ரொம்ப கம்மியாக இருக்குது, நான் நெக்ஸ்ட் எக்ஸாம் எழுத போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நெக்ஸ்ட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு அனௌன்ஸ்மெண்ட் எதுவும் வரல. ஒரு சிலர்லாம் ஆகஸ்ட் சொல்கிறீங்க, செப்டம்பர் சொல்கிறீங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம் இப்போதைக்கு எதுவும் அனௌன்ஸ்மெண்ட் வரல. சப்போஸ் பார்த்திங்கன்னா அடுத்ததாக எக்ஸாம் எப்போனா, இப்போ படிச்சுட்டு இருக்காங்க அல்லவா இந்த பருவம் 2024 to 2025, அவங்க கூட நீங்கள் பார்த்திங்கன்னா மார்ச் அண்ட் ஏப்ரலில் பொது தேர்வு பப்ளிக் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி தான் சுச்சுவேஷன் அமையும். ஸோ அதனால் நீங்கள் மார்க் ஓரளவுக்கு ஒரு 10 மார்க்குள்ளே நீங்கள் பார்த்திங்கன்னா 7 மார்க் 8 மார்க் தான் கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ரீவேல்யூவேஷன், ரீடோட்டல் பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணி பாருங்கள். சப்போஸ் அதில் பாஸ் ஆனீங்கன்னா ஓகே, உங்களுடைய லக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ சப்போஸ் நோ சேஞ்ச் இல்லை ஏதாவது ஃபெயில் அப்படின்னு வந்துச்சுன்னா நீங்கள் நெக்ஸ்ட் எக்ஸாமில் தான் பார்த்திங்கன்னா பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை பார்த்து பண்ணுங்கப்பா செல்லக்குட்டிஸ் எல்லாருமே, என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போகிறீங்கன்றது. அண்ட் அடுத்த கட்டமாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க செல்லக்குட்டிஸ். மறக்காமல் இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்துருங்க. நம்மளுடைய இன்ஸ்டாகிராம், டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணிங்க, அங்கேயும் அப்டேட்டட் டக்குன்னு கொடுத்து வரோம். ஓகே செல்லக்குட்டிஸ், பாய், டேக் கேர்.